சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்ற நான், உனக்கென கொண்டு வந்து தர நினைக்கின்ற இந்த எலுமிச்சை கனியை நீ ஒருமுறை தொடுவாயா? தொட்டதனால் தானே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, உன் அப்பா என்னுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து இந்த எலுமிச்சை கனியை இன்று இந்த செவ்வாய்க்கிழமை நாளில், இந்த அதிர்ஷ்ட நாளில் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால், நிச்சயமாக இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எல்லா நேரத்தையும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள், இந்த அப்பா உன்னை தொடரும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எல்லாவற்றிலும் உடனிருக்கும் இந்த நேரத்தை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருகிறதே என்று சொல்லி பதற வேண்டாம். சாயப்பா உன்னிடத்தில் எலுமிச்சை கனியை கொண்டு வந்து தொடச் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை பதறாமல் நிற்க வேண்டும் அல்லவா? சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறத்தான் வேண்டும். இந்த அப்பா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும். மனம் உடைந்து விடாமல், மனம் பதறி விடாமல், உனக்காக நான் எல்லாமும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரத்தை நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இனி உனக்கு நடக்கக்கூடியவை உன் கண்முன்னால் தெரிய வேண்டும். என் அன்பு குழந்தையே, சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உனக்குள் பல எதிர்மறையான விஷயங்களையும் உன்னுடைய வீட்டில் பல எதிர்மறையான சக்திகளையும் விட்டுவிட்டது. இது போன்று விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது போலவே எல்லாமே உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ வேதனைகளும் இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்டது என்று நினைத்து நீ பதறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நேரம்தான் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஒருவர் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை ஏற்பட்ட, அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வந்துவிடாமல் நாம் தான் இதனை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். எப்பொழுதும் தெய்வத்தின் துணை கொண்டு தன் வாழ்க்கையை வழிநடத்த நினைத்த என் குழந்தை, நிச்சயமாக இன்று இந்த அப்பா தருகின்ற எலுமிச்சை கனி உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு பழம், அதுதான் எலுமிச்சை பழம். எதிர்மறையான விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்திருந்தாலும், எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான பலம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அவ்வளவு எளிதில் சற்றென்று யார் கைகளுக்கும் இது கிடைத்து விடாது. சற்றென்று யார் வாழ்க்கையிலும் இது உண்மைகளை சொல்லிவிடாது. அதற்கும் தெய்வத்தின் அருள் வேண்டும். தெய்வம் முன்னின்று அதை உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும். தெய்வத்தின் அன்பு கொண்டு நீ இதையெல்லாம் உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருப்பதை விட, உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை சரியாகவே நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லது போதும். எல்லாவற்றிலும் இந்த நேரங்கள் உனக்கான விஷயங்களை உருவாக்கித்தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு ஒன்று மட்டுமே உறுதியாக தெரிந்த விஷயம், தன் குழந்தை, ஏதாவது ஒரு தகப்பனாக நான் என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன். என் குழந்தை எப்பொழுதுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை நான் காண ஆசைப்படுகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல், எந்த கஷ்டத்திலும் எதையுமே இல்லை என்று மறந்துவிடாமல், எப்பொழுதும் எந்த ஒரு உதவியும் மற்றவர்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ. நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஆச்சரியங்களும் ஒரு நாள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றோடு உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடியவில்லை என்பதுதான் அப்பாவின் ஆசையும் கூட. உன்னை சூழ்ந்து வருகின்ற பல வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக முதலில் இந்த எலுமிச்சை கனியை நீ தொட வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, பொதுவாக சில சமயங்களை நீ நோக்கி இருக்கிறாயா? கண் திருஷ்டி விலக ஓர் இடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியேற அந்த இடத்தில் எலுமிச்சை கனிகளில் ஒரு பயன்படுத்துவார்கள். அந்த இடத்தில் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தி அங்கு இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் அங்கிருந்து விலகும்படி பல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. அதுபோலத்தான் உன் அப்பாவும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உன்னை நான் புரிந்து கொள்ளச் சொல்கிறேன். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நீ இருக்கும்பொழுது உனக்கானது நீ எப்பொழுதும் சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பது நீ மறக்காதே. இப்பொழுது ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் உன்னை இந்த வாழ்க்கை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். அப்பா இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, சாயப்பா இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இதை எதையும் தாண்டி இதை எதையும் கடந்து இனிமேல் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான மாற்றங்களை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே மறதி என்ற ஒன்று எதற்கு தேவையோ அதற்குத்தான் இருக்க வேண்டும். தேவையான விஷயங்களை தேவையற்ற விஷயங்கள் என்று நாம் பதறியது போதும். தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி விடுவது நல்லதுதான். ஆனாலும் அவை எல்லாம் உனக்கு சொல்லித்தந்த பாடங்களை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இவை எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்களை நீ சற்று தெளிவோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடையாமல் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கலங்காமல் இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்புகளை அதன் பிறகு இவர்கள் சரியாகவே பயன்படுத்தி கொள்வார்கள். எல்லாவற்றையும் தெளிவாகவே எதிர்கொண்டு வருவார்கள் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சற்றென்று நாம் எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்துவிட்டோம் என்று வைத்துக்கொள். அந்த நொடியில் நம்மை தேடி வருகின்ற உண்மையான உறவுகள் யார், நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற போலியான உறவுகள் யார் என்பதனை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். இருக்கும்பொழுது நம்மை தேடி வருவதும் இல்லை என்றவுடன் நம்மை விட்டு விலகிச் செல்வதும் இவர்களுடைய இயல்பான குணமாக மாறிவிட்டது. இனிமேல் இவர்களை மாற்ற முடியாத அதே நேரம் இவர்களை நீ தேடி தேடி சென்று எந்த அன்பையும் பெற்றுவிடவும் நினைக்காதே. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அன்பு போலியான அன்பாகத்தான் இருக்கும். அது நடிக்கின்ற ஒரு அன்பாகத்தான் இருக்கும். எந்த இடத்திலும் எதையும் உனக்கு கொடுக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்த என்ன அது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் எப்பொழுதும் உடைந்து தவிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமா என்று நீ சொல்லி உன்னை நீ புழக்கத்திற்கு உள்ள ஆளாக்கி கொண்டிருக்காமல் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் தெளிவாக நின்று உன் வாழ்க்கை உனக்கென மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையும் நிச்சயமான அன்பையும் நிச்சயமான சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்து நின்றாலும் எதையெல்லாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்று நீ நம்பினாலும் அவை அத்தனையும் இவை உனக்கு சரியாக கிடைப்பதை நீ எந்த இடத்திலும் புரிந்து கொள்வாய். நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டங்கள் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இனி வரக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ உனக்கான மகிழ்ச்சி பெறத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகளை ஒழிக்கவும் உன் வீட்டை சுற்றி வருகின்ற தீமையான விஷயங்களை அடித்து விரட்டவும் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்றேன். நீயும் தொட்டதோடு நிறுத்திவிடாமல் ஒரு எலுமிச்சை பழத்தை உன் வீட்டில் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து என் குழந்தை எல்லாமே ஏதாவது ஒன்றை நமக்கு உணர்த்தி விடும் பொழுது அந்த இடத்தில் நின்று நாம் விரும்பியதை நிச்சயமாக நாம் பெறத்தான் போகிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் உன்னை வாட்டி வதைக்கலாம். எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தை, நீ மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா நேரங்களும் உனக்கு மிக ஆச்சரியங்களையும் மிகுதியான அதிசயங்கள் நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நீ எதையும் கண்டு பதறாமல் உன் அப்பாவின் அருள் ஆசிகளோடு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்துக் கொண்டு வா. அப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல இதுதான் என்று நாம் ஒரு விஷயத்திற்கு செல்லும்பொழுது இதுதான் என்று நாம் ஒரு விஷயத்தை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவதோ, நாளை நிச்சயமாக நீ அதனை செய்யத் தொடங்கும்பொழுது யாருக்கும் உன்னை அடையாளம் கண்டு விடுவது கிடையாது. இதை என்ன செய்கிறோமோ அதை அப்பொழுதே அந்த இடத்திலேயே நீ செய்துவிட வேண்டும். எதை செய்ய உறுதி இருக்கின்றதையோ அதை அப்பொழுதே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்த தாழ்த்த சுற்றி இருக்கின்ற தீமைகள் உன்னை நெருங்கும். சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் உன்னை அதிகமாக நெருங்கி உன்னை வாட்டி வதைக்கும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டதாக நீ வருத்தப்படலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.